sum divisible by p. So what they are given is given a positive integer nums array. So nums ஒரு array கொடுத்துருக்காங்க and remove the smallest subarray such that the sum of the remaining elements is divisible by p. ஸோ இதில் எந்த அரேவை ரிமூவ் பண்ணால் நம்ம பிஆர் டிவிசிபிள் ஆகும். ஸோ 6 டிவிசிபிள் ஆகும். ஸோ எதை ரிமூவ் பண்ணால் 6 டிவிசிபிள் ஆகும். ஸோ இந்த 4 ரிமூவ் பண்ணாலே இதோட சம் வந்து 6 டிவிசிபிள் ஆகும். ஸோ இதில் ஸ்மாலஸ்ட் சப்பரேவை ரிட்டர்ன் பண்ணணும் நம்ம. ஏன்னா இந்த 3 ரிமூவ் பண்ணால் கூட மீதி எலமெண்ட் 6 டிவிசிபிள் ஆகும். பட் இது 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இடம் ரிட்டர்ன் தான் ஸ்மாலஸ்ட் சப்பரே. அந்த ஸ்மாலஸ்ட் சப்பரேயோட லென்த்தை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுக்கு வாட் இஸ் த லாஜிக்? ஸோ சிம்பிள் லாஜிக் வந்து ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணி டோட்டல் லென்த் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டோட்டல் லென்த் வந்து 10. இதை முதல்ல ஒரு நம்பராக ரிமூவ் பண்ணி ரிமைனிங் எலமெண்ட்ஸ் வந்து 6 டிவிசிபிளா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஒரு நம்பரை ரிமூவ் பண்ணணும். அப்புறம் 2 நம்பராக ரிமூவ் பண்ணணும். அப்புறம் 3 நம்பராக ரிமூவ் பண்ணணும். ரைட். ஸோ அந்த மாதிரி ரிமூவ் பண்ணி நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்கு எப்படி கோட் அடிக்கலான்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பரை ரிமூவ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து we have to find the total sum. ஓகே. ஸோ டோட்டல் சம் கண்டுபிடிச்சாச்சு. ரைட். டோட்டல் சம் கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் சம்மே பிஆர் டிவைடாக இதுவுமே ரிமூவ் பண்ண தேவையில்லை. டிவைட் ஆச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் 0, ஒன்றுமே ரிமூவ் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நம்பரை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு நம்பரை ரிமூவ் பண்ணுறது எப்படி ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கரண்ட் சம்மில் ஓகே கரண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் ரிமூவ் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி நம்பர் இஸ் ஈக்குவல் டு ரிமூவ் 1 நம்பர். ஸோ கரண்ட் சம்மில் இந்த 3 ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. 3 ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த 3 ரிமூவ் பண்ணோம்னா இந்த 3 ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அது ரிமைனிங் வந்து டிவைட் ஆகுதா? இந்த 3 ரிமூவ் பண்ணால் டோட்டல் சம் ரிமூவ் பண்ணால் அது வந்து 6 டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுறோம். பண்ணால் 1 தான் ஆன்சர். ஏன்னா ஒரு ரிமூவ் பண்ணால் டிவைட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம், அடுத்தது இதை ஆட் பண்ணுறோம். இந்த 1 ஆட் பண்ணுறோம். ஸோ 1 ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த 1 ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த 3 ரிமூவ் பண்ணணும். ஏன்னா ஒரு நம்பர் தானே தேவை. ஸோ இந்த 3 ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த 3 எப்படி ரிமூவ் பண்ணுறோம்னா இங்கே L1 I இங்கே இருக்குது. ரைட்டாக? இதை 1 ஆட் பண்ணும்போது I வந்து 1ல் இருக்குது. ஸோ Li மைனஸ் எல் அந்த இண்டெக்ஸ் இருக்கிற வேல்யூ ரிமூவ் பண்ணணும். I மைனஸ் எல்னா 1 மைனஸ் 1 0. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். கரண்ட் சம்மில் I வந்து கிரேட்டாக இருந்தால் மட்டும். ஸோ இப்போ என்ன பண்ணோம், 3 ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த டோட்டல் சம்மில் இருந்து 3 ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ 3 ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே. அப்போ போய் தான் 1 மட்டும் வருது. இந்த 1 வந்து நம்ம டோட்டல் சம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அது மீதி இருக்கிற ரிமைனிங் வந்து பிஆர் டிவைட் ஆகுதா அப்படின்னு பண்ணிச்சுன்னா நம்ம எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிடுவோம், which is 1 அப்படின்னு. அடுத்து என்ன பண்ணுறோம்னா 4 ஆட் பண்ணுறோம். ஓகே. 4 ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த 1 ரிமூவ் பண்ணணும். ஏன்னா நமக்கு 4 மட்டும் தான் தேவை. அப்போ என்ன, இந்த I இங்கே இருக்குன்னா I மைனஸ் எல். ஓகே. I மைனஸ் எல் வந்து which is this is 2 minus 1 1. இந்த 1 ரிமூவ் பண்ணுறோம். 1 ரிமூவ் பண்ணால் இந்த 1 போயிடுச்சு. இந்த 3 போயிடுச்சு. ஸோ 1 ரிமூவ் பண்ணியாச்சு. மீதி 4 மட்டும் இருக்குது. இப்போ இந்த 4 வந்து நம்ம டோட்டல் சம்பளம் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா 6 டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகும். டிவைட் ஆகுன்றதுனால நம்ம 1 எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிடலாம். 1 ரிட்டர்ன் ஆகிடும். ஓகே. ஏன்னா 4 ரிமூவ் பண்ணாலே. ஸோ அப்பயே 1 ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஸோ அது சப்போஸ் இல்லை அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறோம், I இங்கே போயிட்டு டோட்டல் சம்மில் என்ன பண்ணுறோம்னா நம்ம 2 ஆட் பண்ணிடுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம்னா இந்த டோட்டல் I என்னது 3 மைனஸ் 1 அப்படின்னா இந்த 2 ரிமூவ் ஆகும். 3 மைனஸ் 1 அந்த 2 ரிமூவ் பண்ணுறோம், which is 4 ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ ஆட் பண்ண ப்ரீவியஸ் ரிமூவ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ரிமூவ் பண்ணுறது என்னென்னா நம்ம I மைனஸ் எல்லை ரிமூவ் பண்ணணும். பண்ணிட்டா இப்போ 2 இப்போ மீதி என்ன இருக்குது, 2 மட்டும் தான் இருக்குது. கரெக்டாக கரண்ட் சம்மில். ஸோ அந்த 2 ரிமூவ் பண்ணோம்னா டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேஸில் வந்து 4 ரிமூவ் பண்ணால் டிவைட் ஆகிடும், அதனால் ரிட்டர்ன் ஆகிடும். சப்போஸ் 4 ரிமூவ் பண்ணி ஒரு எலமெண்ட் ரிமூவ் பண்ணி ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 எலமெண்ட் ரிமூவ் பண்ணணும். அப்போ என்ன, L is equal to 2, கரண்ட் சம் 0. அப்போ பார்த்தீங்கன்னா 2 வர வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த 3 1 இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணி 4 இருக்கும். 4 இருக்கும்போது இந்த 4 வந்து நம்ம டோட்டல் சம்லேருந்து ரிமூவ் பண்ணால் டிவைட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறோம். இப்போ டிவைட் ஆகிடுச்சு. டிவைட் ஆனால் ரிட்டர்ன் எல் வந்து 2. சப்போஸ் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், I இங்கே வந்துட்டு 3 + 1 I 4 ஆட் பண்ணணும். இப்போ முன்னாடி என்ன பண்ணால் 3 ஆட் பண்ணியிருப்போம், 1 ஆட் பண்ணியிருப்போம். அப்புறம் இப்போ 4 ஆட் பண்ணணும். 4 ஆட் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா I இங்கே இருக்கும், L வந்து
2 கரெக்டா? இப்போ ஐயும் 2. இப்போ இந்த நம்ம ரெண்டு தான் ஆட் பண்ணணும். இந்த 2 தான் ஆட் பண்ணணும். அப்போ இந்த வந்து இதை ரிமூவ் பண்ணணும். அப்போ I மைனஸ் எல் அப்படின்னா 2 மைனஸ் 2 0, இது ரிமூவ் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்? இங்கே -3 ரைட்டா? அப்போ 1 + 4 மட்டும், அந்த 1 + 4 மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற ரிமைனிங் சம் வந்து டிவைட் பண்ண முடியுதா? ரைட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? 2 ஆட் பண்ணணும். கரெக்டாக? இப்போ 4 ஆட் பண்ணிட்டோமா, அப்புறம் 2 ஆட் பண்ணணும். 2 ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே திரும்ப ரிமூவ் பண்ணிட்டோமா, அப்போ இதை 1 ரிமூவ் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணிடுறோம், அந்த I மைனஸ் எல்லை ரிமூவ் பண்ணிடுறோம். ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா 1 1 ஆட் பண்ணுறோம், 2 2 ஆட் பண்ணுறோம், அப்புறம் 3 3 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அது டோட்டல் சம்லேருந்து ரிமூவ் பண்ணி ரிமைனிங் வந்து நம்ம பிஆர் டிவைட் ஆச்சுன்னா அதுதான் தட் இஸ் த மினிமம் சப்பரேலேருந்து எடு ரிமூவ். அப்படி எதுவுமே இல்லைன்னா எடு ரிமூவ் ரிட்டன் -1. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆப்வியஸாக பார்த்தாலே தெரியுது, ஆர்டர் ஆஃப் n². இது ஆர்டர் ஆஃப் n எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். ஓகே, இப்போ எஃபிஷியண்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து டோட்டல் சம் என்ன, இப்போ வந்து நம்ம ஏதோ ரிமூவ் பண்ணணும், சப்பரேவை ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? சப்பரே ரிமூவ் பண்ணால் டிவிசிபிள் பை 9 ஆகணும். இப்போ டோட்டல் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 17 இல்லை 16, 9 + 7 16. ஸோ இது வந்து 9 டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. ஸோ 16 மாடுலோ 9 பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் 7. அப்போ 7 சம் இருக்கிற சப்பரே ரிமூவ் பண்ணணும். ஓகே, இப்போ 7 சப் இருக்கிற சப்பரே என்ன, மினிமம் சப்பரே என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 5 + 2 7 இருக்குது. ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்துடும். ஸோ இதோட சைஸ் என்ன? 2. அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, வாட் வி கேன் டூ இஸ், ஸோ இப்போ நம்ம இந்த குமுலேட்டிவ் சம் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி ஆட் பண்ணிகிட்டே வரலாம். ஏதாவது ஒரு சப்பரே வித் 7 ஆட் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கணும். ரைட்டா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இப்போ இந்த இது வரைக்கும் பாருங்கள், இது குமுலேட்டிவ் சம்னா 9 + 4 14. ஓகே, ஸோ இப்போ சப்பரே 9 + 4 14. அப்போ இது ஃபுல் சம்மையும் பார்த்தீங்கன்னா 14 14 + 2 16. ஓகேவா? இப்போ 16 இருக்குது. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட் யூ ஹேவ் டு சீ இஸ் 7 ஆட் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு தெரியணும். உங்களுக்கு 7 இருக்க சப்பரே ஆட் பண்ணிருக்கோமா தெரியணும். அப்போ என்னென்னா இந்த 16 மைனஸ் டோட்டல் சம் மைனஸ் நம்ம 9, ரைட்? இதை போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து யூ வில் பி கெட்டிங் 7. அதாவது நம்ம என்ன 7 ஆட் பண்ணியிருக்கோமா என்னன்னு தெரியணும். ஓகே, அப்போ 16 - 7 என்ன? 9. அந்த 9 ஏற்கனவே வந்திருக்கா, ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். அது ஏற்கனவே 9 ஆட் பண்ணியிருந்தோம்னா இப்போ திருப்பி 7 ஆட் பண்ணியிருக்கோம், அப்போ தான் டோட்டல் 16 வந்திருக்கும். ஸோ அப்படி வந்து நம்ம செக் பண்ணிடலாம். இதை இன்னும் எஃபிஷியண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா இன்னொரு எஃபிஷியன்ட் வே என்னென்னா, நம்ம ஆட் பண்ணும்போது இந்த கியூமுலேட்டிவ் ஆட் பண்ணும்போது எல்லாமே ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா மாடுலோ பி பண்ணி இது டிவிசிபிள் விட எவ்வளோ தூரம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ரைட்டு? ஜாஸ்தியாக இருக்குன்னு எவ்வளோ தூரம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்த்து அதிலிருந்து நம்ம 7 இருக்க சப்பரே இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9. இப்போ 9 மாடுலோ பி என்ன? பியும் 9 தான், விச் இஸ் 0. இப்போ இங்கே குமுலேட்டிவ் சம் 0. ஸோ எப்பப்பெல்லாம் குமுலேட்டிவ் சம் ஆட் பண்ணுறனோ குமுலேட்டிவ் சம் ஆட் பண்ணும்போது நான் பார்த்தீங்கன்னா மாடுலோ பி பண்ணிடுறேன். கரண்ட் எக்ஸிஸ்டிங் குமுலேட்டிவ் சம்மோட கரண்ட் வேல்யூ ஆட் பண்ணுறேன், மாடுலோ பி பண்ணிடுறேன். அப்படின்னா வந்து என்னென்னா இங்கே +6 + 3 9 0 ஆகிடும். இப்போ 0வாக இருக்கும்போது ஏற்கனவே இங்கே 7 ஆட் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இப்போ டிவிசிபிள் பை 9 வந்துருச்சு, அதனால தான் உங்களுக்கு நமக்கு ரிமைண்டர் வந்து 0 வருது. மாடலில் பண்ணும்போது 0 வந்திருக்கு. ரைட்? அப்போ முன்னாடியே என்ன ரிமைண்டர் வந்திருந்தா 7 ஆட் பண்ணியிருப்போம், முன்னாடியே ரிமைண்டர் 2 வந்திருந்தா 7 ஆட் பண்ணியிருப்போம். ஓகே, அப்போ தான் டிவிசிபிள் பை 9 வரும். ஓகேவா? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம எக்ஸிஸ்டிங் இப்போ குமுலேட்டிவ் சம் எவ்வளோ இருக்குது அது கூட நம்ம என்னன்னா நம்ம வந்து இப்போ வந்து குமுலேட்டிவ் சம் 0 ஆயிடுச்சு. ஓகே, இதிலிருந்து நம்ம p டைம்ஸ் முன்னாடி போயிடும். ரைட்? இப்போ ஏதோ ஒரு ரிமைண்டர் வருது, இப்போ அடுத்ததில் சொல்கிறேன் நான், எவ்வளோ ரிமைண்டர் வந்தாலுமே நம்ம அவ்வளோ தூரம் முன்னாடி போயிடணும். ஸோ அவ்வளோ முன்னு போயிட்டு மீதி நம்ம ரிமைனிங் இருக்குல்ல அதை நம்ம மைனஸ் பண்ணணும். ரைட்டு? ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம cumulative sum பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டைம் ஆட் பண்ணும்போதும் மாடுலோ பி பண்ணிடுறோம். ரைட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஆட் பண்ணும்போது 9 வந்துடும். 9 வந்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 5 ஆட் பண்ணுறோம். 5 ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது, 14. 14 மாடுலோ 9 இருக்கும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா, we will be getting 6. Sorry, it's not 6, it's 5. ஓகே. ஸோ 14 மாடுலோ 9 போடும்போது 5 வரும். இப்படி 5 இருக்கும்போது என்ன ஆகும்னா, இவ்வளோ தூரம் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது எல்லாத்துடைய சம் வந்து 5ஓட மல்டிபிள் 9ஓட மல்டிபிளை விட ஒரு 5 அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் தெரியுது. ஏன்னா நம்ம மாடுலோ பண்ணிகிட்டே போகிறதுனால. ஸோ இப்போ 5 அதிகமாக இருக்குது அப்படின்னா, இப்போ இதை ஆட் பண்ணும்போது 7 ஆட் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, 14 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 5 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். 9 மல்டிபிள்ஸோட 5 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன இருந்தால் 7 வந்திருக்கும் அப்படின்னா, ஸோ 9 மல்டிபிளோட 5 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் 9 + 5 14. இதிலிருந்து நம்ம 7 கழிச்சோம் அப்படின்னா which will give 7. ஸோ ஏற்கனவே 7 வந்துருந்துச்சு அப்படின்னா 7 + 7 14 ஆயிருக்கும். ரைட்டு. ஸோ இப்போ 7 ஆட் பண்ணிக்கணும், ஏற்கனவே 7 வந்திருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏற்கனவே 7 வந்திருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அந்த ஏற்கனவே 7 வந்திருக்கான்னு செக் பண்ணுறது தான் இந்த ப்ரீஃபிக்ஸ். ரைட். ஸோ ஓகே, இது விடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா cumulative sum இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. அதுக்கப்புறம் இந்த cumulative sum 7 ஆட் பண்ணுறோம். இங்கே ஒரு 2 ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து cumulative sum 7 இருக்குது. இப்போ 7 இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் மல்டிபிள்ஸ் வந்து 9ஓட டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 7 வருதுன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆட் பண்ணியிருந்தா, ப்ரீவியஸாக என்ன ஆட் பண்ணியிருந்தா நமக்கு இங்கே 7 மல்டிபிள்ஸ் வந்திருக்கும் அப்படின்னா, அதாவது என்ன ஆட் பண்ணியிருந்தா இங்கே சப்பரேசம் 7 வரும் அப்படின்னா, ஸோ இது வந்து ரிமைண்டர் 7 கரெக்டாக, எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது ரிமைண்டர் 7. ஸோ அதுலேருந்து 9 + 7 போயிட்டோம்னா என்ன கிடைக்குது, 16 கிடைக்குது. இந்த 16ல இருந்து நம்ம 7 மைனஸ் பண்ணுறோம். அப்போ டோட்டலாக 7 அதிகமாக இருக்குது. 9 மல்டிபிளோட 7 அதிகமாக இருக்குது. இதிலிருந்து நம்ம என்ன ஆட் பண்ணியிருந்தா 7 கிடைக்கும் அப்படின்னா, 7க்கு சப்பரே கிடைக்கும் அப்படின்னா, நம்ம 16லேருந்து அந்த 7 கழிக்கிறோம் அப்படின்னா நமக்கு 9 கிடைக்கும். ஸோ ஏற்கனவே 9 ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 9 + 7 16. ஸோ அதனால் இங்கே வந்து ஒரு 7 ஆட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ பட் ஆனால் நம்ம 9 ஆட் பண்ணியிருக்கோமான்றது நம்ம 9 வந்து போய் ஏற்கனவே செக் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 9 வந்து ஆட் பண்ணியிருக்கவே மாட்டோம். எப்போதுமே நம்ம வந்து மாடுலோ பண்ணி தான் ஆட் பண்ணுறோம், அது எந்த இண்டெக்ஸில் வருது அப்படின்ட்டு. ஸோ வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ இஸ், இந்த cumulative sum வந்து எந்த இண்டெக்ஸில் வந்திருக்குன்றதை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஏற்கனவே 9 வரும்போது நான் என்ன ஸ்டோர் பண்ணியிருப்போம், 9 மாடுலோ 9 போட்டால் 0 வந்துடும். ஸோ 0 வந்து 1 இண்டெக்ஸில் வந்திருக்கு அப்படி தான் ஸ்டோர் பண்ணுவோம். 6 வந்து 0 இண்டெக்ஸில் வந்திருக்கு. அப்புறம் ஓகே 1 இண்டெக்ஸில் வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ரைட். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக கூட நம்ம ஒரு 7 ஆட் பண்ணலாம். அதனால் இங்கே வந்து 0 வந்து ஒரு 7 ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து 0 வந்து -1 ஒரு இதை நம்ம முன்னாடியே ஸ்டோர் பண்ணிக்கணும். ரைட். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு போகும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 6 + 3 9 கரெக்டாக. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண மாடுலோ பி பண்ணுறோம். ஓகே, மாடுலோ 9 பண்ணுறோம். ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இதை ஆட் பண்ணும்போது cumulative sum வந்து 9 மாடுலோ 9 0ன்னு ஆகிடும். ரைட். இப்போ நம்ம என்ன டிசைட் பண்ணணும்னா, இதில் நம்ம 7 ஆட் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு தெரியணும். அப்போ என்னன்னா இப்போ மாடுலோ 0 கரெக்டாக. ஸோ இப்போ 7 ஆட் பண்ணியிருக்கோமா என்னன்றது தெரியணும்னா, ஏற்கனவே இப்போ மாடுலோ 0 தான் இது வரைக்கும் நம்ம ஆட் பண்ணது போல் 9ஓட மல்டிபிள். ஓகே, அப்போ 7 ஆட் பண்ணியிருந்தால் என்ன அர்த்தம், ஏற்கனவே ஒரு 2 வந்திருக்கு, ஏற்கனவே சில சம்மோட ஒரு செட் ஆஃப் இதோட சம் பண்ண ரிமைண்டர் 2 வந்திருக்கு அப்படின்னா நம்ம இங்கே 7 ஆட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அப்போ தான் நமக்கு ரிமைண்டர் 0 வரும். கரெக்டா? ஸோ ஏற்கனவே 2 வந்திருக்கான்றதை செக் பண்ணணும். இந்த 2ன்ற நம்பரை கண்டுபிடிக்கணும். அவன் இந்த 2ன்ற நம்பர் கண்டுபிடிச்சி அது ஏற்கனவே வந்துருந்துச்சுன்னா இப்போ நம்ம 7 ஆட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ரைட். ஸோ இந்த 2ஐ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே எவ்வளோ ரிமைண்டர் வந்திருக்கோ
அந்த ரிமைண்டர் கூட முன்னாடி நம்ம p டைம்ஸ் முன்னாடி போயிடணும். ஓகே, p இது 9 டைம்ஸ் முன்னாடி போயிட்டு இதில் நமக்கு என்ன தேவை, அதுலேருந்து நம்ம டோட்டலாக நம்ம 7 தான் கண்டுபிடிக்கணும். அந்த 7 நம்ம மைனஸ் பண்ணணும், விச் இஸ் 2. ரைட், இப்போ 2 ஏற்கனவே வந்திருக்கா, அதைத்தான் நம்ம இங்கே பண்ணுறோம். ரைட், இது நம்ம கரண்ட் சம்மு ப்ளஸ் பி மைனஸ் த ரிமைனிங். இதை பண்ணோம். டோட்டல் கரண்ட் சம்மிலேருந்து நம்ம இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ மீதி இருக்கிறது ஏற்கனவே வந்திருக்கா அப்படின்ற செக் பண்ணுறோம். ஏற்கனவே வந்துருந்துச்சு அப்படின்னா அது எந்த இண்டெக்ஸில் வந்திருக்கு, ஓகே, அது எந்த இண்டெக்ஸில் வந்திருக்கு அது பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ கரண்ட் இண்டெக்ஸ் மைனஸ் அந்த இண்டெக்ஸ், இப்போ ஆட் பண்ண 7 லென்த்து தெரிஞ்சிடும். இப்போ ஆட் பண்ண 7 சப்பரே லென்த்து தெரிஞ்சிடும். ரைட், அது ஏற்கனவே இதோட மினிமமாக இருந்துச்சுன்னா அந்த மினிமமில் அப்டேட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ கோல் என்ன அப்படின்னா சிம்பிளானா ஃபஸ்ட்டு டோட்டல் சம் கண்டுபிடிச்சிடுறோம். அப்புறம் ரிமைனிங் எவ்வளோ இன்னும் எந்த நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய டோட்டல் சம் வந்து பார்த்தீங்கன்னா 16னா எவ்வளோ ரிமூவ் பண்ண வேண்டிய மாடல் 9 போட்டால் 7 இருக்கிறத ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ரிமைனிங் ஒன்றுமே இல்லைன்னா ரிட்டர்ன் 0 அப்ளை பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இனிஷியலாக மினிமம் லென்த் வந்து டோட்டல் லென்த்தாக எடுத்துக்கிறோம். ரைட், இப்போ ஒரு ஹேஷ் மேப்பில் 0க்கு வந்து -1 போட்டுடுறோம். ஓகே, இப்போ குமுலேட்டிவ் சம்லாம் எது இந்த இண்டெக்ஸில் வந்துருக்குன்னு ஸ்டோர் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி குமுலேட்டிவ் சம் ஒரு நம்பராக போகிறோம், ஆட் பண்ணிட்டே வரோம். ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ஆட் பண்ணிட்டே வரும்போது நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஏற்கனவே வந்து 7 வந்திருக்கா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 7 வந்திருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ 4 and 3 ஆட் பண்ணுறோம். ரைட்டா, இப்போ 4 and 3 ஆட் பண்ணும்போது இது 7. ரைட், இப்போ 7 வந்திருக்கான்னு எப்படி செக் பண்ணுறோம். ஸோ இந்த குமுலேட்டிவ் சம் மைனஸ் நமக்கு என்ன தேவை அது பண்ணும்போது 7 - 7 அப்போ ஏற்கனவே 0 இருக்குது. அது எந்த இண்டெக்ஸில் இருக்குது, -1 இருக்குது. ரைட்டா, இப்போ இண்டெக்ஸ் என்ன 1. ஸோ இந்த 1 - 1 2. அப்போ இது 2 எலமெண்ட் இருக்குது, அதுதான் சைஸ். அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெஸ்ட்டில் அப்டேட் பண்ணிக்கிறோம். ரைட்டு, அது ஏற்கனவே இருக்கிற வேல்யூ இந்த வேல்யூ இதில் கம்மியாக இருந்தால் இதை அப்டேட் பண்ணிக்கிறோம். ரைட்டா, இப்போ போய் என்ன பண்ணுறோம், அப்டேட் பண்ணிவிட்டு இப்போ போய் நம்ம கரண்ட் சம் என்ன 7. ரைட்டா, அதை வந்து அதை கொண்டு போய் நம்ம அது எந்த இண்டெக்ஸில் வச்சோ அந்த இண்டெக்ஸில் போய் போட்டுடுறோம். ரைட், ஸோ கோல் வந்து நம்ம குமுலேட்டிவ் சம் ஆட் பண்ணிட்டே போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆட் பண்ணிட்டே போகும்போது 9 மல்டிபிளோட எவ்வளோ தூரம் ஜாஸ்தியாக இருக்குது அந்த ரிமைண்டரை தான் ஆட் பண்ணிட்டே போகிறோம் குமுலேட்டிவ் சம்மில். ரைட், அப்படி ஆட் பண்ணிட்டே போகும்போது நம்ம 7 வந்திருக்க சப்பரே வந்திருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறோன்னா இப்போ இந்த டோட்டல் குமுலேட்டிவ் சம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 9 இது கேன்சல் ஆகிருக்கும். இப்போ 7 இருக்கும். ரைட், இப்போ 7 வந்து அதிகமாக இருக்குது 9 மல்டிபிளை விட. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இதிலிருந்து 9 அதிகமாக போய் ரைட் இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணியிருந்தா நமக்கு வந்து 7 வந்திருக்கும் அப்படின்னா 7 ஏற்கனவே அதிகமாக இருக்குது. ரைட்டாக 9 மல்டிபிளை விட அதோட அதிகமாக போய் மைனஸ் ஏற்கனவே 7 இருக்கா. ஸோ 9 அதிகமாக பண்ணி இப்போ ரிமைனிங் என்ன ஒரு 7. ஸோ ஏற்கனவே நம்ம 9 ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ 9 + 7. ரைட்டு, ஸோ ஏற்கனவே 9 ஆட் பண்ணியிருந்தா இப்போ 7 அதிகமாக வந்திருக்கும். ஸோ ஏற்கனவே 9 வந்திருக்கான்னு பார்க்கணும். ஆனால் 9 நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா 9 வந்தாலுமே 9 மாடுலோ 9 0 தான் வந்திருக்கான்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த ப்ரிஃபிக்ஸ் சம்லேயும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு மாடுலோ பி போடணும். ரைட், ஏற்கனவே 0 வந்திருக்கா அப்படின்னா அது எந்த இண்டெக்ஸில் வந்திருக்கு, லேட்டஸ்ட்டாக எந்த இண்டெக்ஸில் வந்திருக்கு அந்த இப்போ கரண்ட் இண்டெக்ஸ் மைனஸ் அந்த இண்டெக்ஸ். அப்போ தட் இஸ் த லென்த் ஆஃப் அ சப்பரே ஆஃப் சம் 7. அந்த லென்த்தை வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ரைட், ஸோ இது மாதிரி பண்ணோம்னா எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் இதில் ஒன்று என்னென்னா நம்ம இப்போ லென்த்தை வந்து குறைச்சிட்டே வரும். கரெக்டாக சப்போஸ் லென்த்து குறையில ரெஸ் வந்து நம் லென்த்தாகவே இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சப்பரேவே இல்லைன்னு அர்த்தம். அப்போ -1 ரிட்டர்ன் பண்ணிடலாம். சப்போஸ் லென்த்தாக எல்லாம் குறைஞ்சிருக்குன்னா நம்ம ரெஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணிடலாம்.